அந்த எக்டோபிக் பிரெக்னன்சி அப்படின்னா என்ன மேம்? இப்போ எக்டோபிக் பிரெக்னன்சினா யூட்ரஸ்ல வெளியில இருக்கிறது பிரெக்னன்சின்னு எக்டோபிக் பிரெக்னன்சி சொல்லுவாங்க. ஸோ சாதாரண எல்லாருக்கும் யூட்ரஸ் உள்ள இருக்கிறது பிரெக்னன்சி பத்தி நாலேஜ் இருக்கு. பட் யூட்ரஸ் வெளியிலும் பிரெக்னன்சி வளரும், அதை பத்தி யாருக்கும் தெரியாது. ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகும்னா இந்த பிக்சர் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ யூஸ்வலி இன்டர்கோர்ஸ் அப்புறம் இந்த ஸ்பெர்ம் இல்லைன்னா விந்து இந்த வெஜைனா மூலமா யூட்ரஸ் உள்ள டிராவல் பண்ணிட்டு இந்த எக்னு கருமுட்டனை இந்த ஃபெலோப்பியன் டியூப்ல ஃபர்டிலைஸ் பண்ணும். தட் இஸ் ரெண்டுமே சேர ஒரு கரு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த கரு யூஸ்வலி 6th டே, தட் இஸ் 6th டே யூட்ரஸ்ல போய் தங்கும். சில டைம் அந்த கரு என்னன்னா யூட்ரஸ் போகாம ஃபெலோப்பியன் டியூப்ல வளர ஆரம்பிக்கும். இது எதுக்குன்னா சில டைம் டியூபல் பிளாக் இல்லைன்னா அடைப்பு இருந்தா அந்த கரு ஃபெலோப்பியன் டியூப்ல ஸ்டார்ட் ஆயிரும் வளர்ச்சி வரதுக்கு. ஸோ இந்த டியூப் உள்ள பிரெக்னன்சி இருந்தா யூட்ரஸ் மாதிரி அந்த டியூப் ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ என்ன நடக்கும்னா 6 to 8 weeks பிரெக்னன்சி டைம்ல அது பர்ஸ்ட் ஆயிரும். அது பிரெக்னன்சி வெடிச்சுச்சுன்னா பேஷண்ட்க்கு ரொம்ப அடி வயிற்று வலி அண்ட் பிளட் அப்டமன்ல பிளட் இருக்கிற காரணம் சீரியஸ் கண்டிஷன்ல ஷாக்ல வந்துருவாங்க. ஸோ அப்படி இருந்தா பேஷண்ட்க்கு எமர்ஜென்சி சர்ஜரி தேவைப்படும். எமர்ஜென்சி சர்ஜரி எப்படின்னா லாப்ரோஸ்கோபி மூலமா அந்த டியூப் கட் பண்ணி ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ப்ரொசீஜர் இஸ் கால்ட் சால்பிங்டெக்டமி. ஸோ அந்த டியூப் டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ தட் பேஷண்ட்க்கு ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிடும்.